ஹாய் கைஸ், நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்பு, ஷாம்பு, டீ தூள், வாஷிங் பவுடர் இது எல்லாமே ஒரே பிராண்டு தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் யுனிலிவர். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட பாத்ரூம்ல இருக்கிற சோப்பு, உங்க கிச்சன்ல இருக்கிற டீ தூள், அப்புறம் உங்க வீட்டில் உள்ள வாஷிங் பவுடர் எல்லாமே ஒரே கம்பெனின்னா உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி உள்ள மிஸ்டரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோபி, இது கோபி வியூ பாயிண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யுனிலிவரோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா, இது ரெண்டு பெரிய கம்பெனி மெர்ஜானத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய கம்பெனியாகவே ஃபார்ம் ஆனிச்சு. இது 1992 டச்சோட கம்பெனியான யுனியும் பிரிட்டிஷோட கம்பெனியான லிவர் பிரதர்ஸும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இது யூனிலிவர்னே ஒரு பேரா ஃபார்ம். இப்போ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரொம்பவே காமனான ப்ராடக்ட்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, யூனிலிவரோட ஒன்று சொல்கிறேன் பாருங்க கொஞ்சம். லைஃப் பாய், அடுத்தது டவ், லக்ஸ், பியர்ஸ், ஹமாம், பாண்ட்ஸ், வேஸ்லின், லாக்மே, ஃபேர் அண்ட் லவ்லி, கிளினிக் ப்ளஸ், அப்புறம் சன்சில்க், டவ், இந்துலேக்கா, பெப்சோடன், க்ளோஸ்அப், ரெக்ஸோ, ஆக்ஸு, சர்ஃபெக்சல், ரின்னு, அடுத்து கம்ஃபர்ட், விம், டாமெக்ஸ், 3 ரோசஸ், தாஜ்மஹால், லிப்டன், ப்ரூ காஃபி, கிசான் ஜாம், நார், ஹெல்மெண்ட்ஸ், அப்புறம் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இதெல்லாம் இதோட பிராண்ட்ஸ் தான். இப்போ யூனிலிவர் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியா மாறி இருக்கு. இவங்களோட ஸ்டார்டிங்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்னதா ப்ராடக்டை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா சோப்புலேருந்து ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட 400 பிராண்ட்ஸ் ஓவராலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கார்பரேட்டோட பெரிய எம்பையரா மாறி இருக்காங்க. இப்போ நீங்க நார்மலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. அங்க போய் பார்க்கும்போது இப்போ க்ளோஸ்அப் எடுக்கலாம், அது வேற பிராண்டு, பெப்சோடென்ட் எடுக்கலாம், அது வேற பிராண்டு அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு பிராண்டு தான், அதுதான் யூனிலிவர். இப்போ பார்த்தது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது மட்டும் யூனிலிவர் பிராண்டு மட்டும்தான். இவங்க 400 பிராண்ட்ஸ் வச்சு ஹேண்டில். இப்போ கூட வேர்ல்டுல ஒரு சர்வே எடுத்து பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 3.4 பில்லியன் பீப்புள்ஸ் டெய்லி லைஃப்ல யூனிலிவரோட பிராண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க வேற வேற பிராண்ட் நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பின்னாடி ஒரே ஒரு பிராண்டு தான் இருக்கு. இது எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. யூனிலிவரோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கு. இது எல்லா மக்களுக்கிட்டையும் போய் சேர்ற மாதிரி அவங்களோட ப்ராடக்டை பில்டு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ ஹையண்ட் கஸ்டமருக்கு, இப்போ கொஞ்சம் பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு டவ் மாதிரியான ஒரு பிராண்டும், அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பெப்சோடைண்ட், அப்புறம் சர்ஃபெக்சல், இது மாதிரியான பிராண்டும் வரும். இன்னும் கொஞ்சம் புவரா இருக்கிறவங்களுக்கு லைஃப் பாய், வீல், இது மாதிரியான பிராண்டும் அவங்களுக்கு போய் சேரணுன்ட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பிளான் பண்ணி வச்சு செஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னா ரிச் ஆனாலும் சரி, புவர் ஆனாலும் சரி, எல்லாரும் எங்களோட பிராண்டை யூஸ் பண்ணுங்கன்ட்டு ஒரு கிளியர் டிசைனை போட்டு வச்சு செஞ்சுருக்காங்க. யூனிலிவரை பற்றி பேச வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அவங்களோட சஸ்டைனபிலிட்டி என்னன்னா, இது 2010 லான்ச் பண்ணாங்க. யூனிலிவர் சஸ்டைனபிலிட்டி லிவிங் பிளான். இது பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை பேன் பண்ணி அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணி அப்புறம் ஆர்கானிக்கா ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல கிளீனான ட்ரிங்கிங் வாட்டரை ப்ரொவைட் பண்ண ரொம்பவே இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இந்தியாவில் லைஃப் பாய் இருக்குல்ல, அதோட ஹேண்ட் வாஷுக்கு இந்த கேம்பெயினிங்ல மாஸ் இம்பேக்ட் கொடுத்தது. எப்படின்னா இந்தியாவில் எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகிட்டு ரொம்பவே வரவேற்பு தன்மையா இருக்கு. ஸ்டடீஸ்ல யூனிலிவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே 1 லட்சத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களோட லைஃப்ஸை சேவ் பண்ணியிருக்குன்ட்டு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா யூனிலிவர் இன்னொரு சைடு பார்த்தோம்னா கிரிட்டிசிசம் ரொம்ப நிறையவே இருக்கு இந்த கம்பெனிக்கு மேல. அவங்க என்விரான்மெண்டெல்லாம் டேமேஜ் பண்ணி கெமிக்கல்ஸை யூஸ் பண்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு பக்கம் கார்பரேட்டோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ யூனிலிவர் ஒரு பக்கம் ஹீரோவா மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வில்லனாவும் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சைல்டு லேபர்ஸை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, பிளாஸ்டிக் பொல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இது பெரிய பெரிய என்ஓஜிஸ் எல்லாம் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கொடைக்கானல்ல 2001 பெரிய ப்ரொட்டஸ்டே நடந்தது. இது பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல எல்லாம் போட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. யூனிலிவர் ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 1933 தான் இந்தியாவிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
அப்போலேருந்து இப்போ வரையும் நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது. யூனிலிவர் இந்தியா. இந்தியாவில் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் பிரைவேட் லிமிடெட்னு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிலிவர் பிராண்ட்ஸை மட்டுமே நம்மள்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறத விட்டுட்டு இன்னொரு வேலையும் பார்க்குறாங்க. அது எப்படின்னா இந்தியாவில் மட்டுமே லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இவங்க வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதனால நம்மளோட எக்கனாமியும் ஏறிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கும் பிஸ்னஸில் ஏறிக்கிட்டு. இந்தியாவில் மட்டுமே அட்லீஸ்ட் 10க்கு 9 வீட்லேயாவது யூனிலிவரோட பிராண்ட் இருக்கும். நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட பாருங்க. உங்க வீட்டில் நீ போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா பிராண்ட்ஸ்லையுமே யூன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் எதுல இருக்கோ அதெல்லாம் யூனிலிவர். நீங்க ஒரு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பிராண்டாவது கன்ஃபார்மா இருக்கும். அடிச்சு சொல்றேன். ஸோ யூனிலிவரோட ஸ்டோரியை பார்த்தா நம்மளோட டெய்லி லைஃப்ல ரொம்பவே கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். கார்ப்பரேட் வந்து அவங்களோட பிராண்ட்ஸை நம்ம லைஃப்ல நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வரும். இது எனக்குமே வருது. நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, டெய்லியும் எந்திரிச்சதுலேருந்து மார்னிங் ப்ரஷ் பண்றதுலேருந்து ஒரு டூத் பேஸ்ட் எடுத்தீங்கன்னா அது யூனிலிவரோட இருக்கும். அடுத்தது டீ குடிக்க போனீங்கன்னா அதுவும் யூனிலிவரோட பிராண்டா இருக்கும். அடுத்தது குளிக்க போனீங்கன்னா அந்த ஷாம்புவும் யூனிலிவரோட பிராண்டா இருக்கும். இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில ரொம்பவே கனெக்ட் ஆகி இதை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரியே அவங்களோட பிராண்டை ரொம்ப பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மனுஷனோட டெய்லி லைஃப் ரொட்டீன், அவனோட என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அவனோட ஹெல்த்தாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் நம்மளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம லைஃபுக்கு சேஃபா இல்லை டேஞ்சரஸான்ட்டு டிசிஷன் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இது மாதிரியான வீடியோலாம் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்கள் கோபி. இது கோபி சிவி பாயிண்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென், பாய்.